ஜெர்மனியில் சுகாதார காப்பீட்டில் மாற்றங்களை கொண்டுவர அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதற்கமைய இலவச தோல் புற்றுநோய் பரிசோதனையை நீக்குவது ஒரு புதிய முன்மொழிவாகும். இது மில்லியன் கணக்கான மக்களை பாதிக்கக்கூடும். தற்போது 35 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இலவச பரிசோதனை செய்து கொள்ளலாம். இவ்வாறு இருக்க, புதிய முன்மொழிவு நிறைவேற்றப்பட்டால் தோல் புற்றுநோயை பரிசோதனைக்கான கட்டணத்தை அவர்களே செலுத்த வேண்டியிருக்கும். அத்துடன் இது பரிசோதனைக்கு செல்லும் மக்களின் எண்ணிக்கையை குறைக்கக்கூடும். இந்நிலையில் இந்த மாற்றம் குறித்து நிபுணர்கள் கவலை வெளியிட்டனர். பரிசோதனைகள் குறைந்தால் நோய்கள் மிகவும் தாமதமாக கண்டறியப்படலாம் என அவர்கள் கூறுகின்றனர். தாமதமாக நோயறிதல் சிகிச்சையை கடினமாகவும் அதிக செலவு மிக்கதாகவும் மாற்றக்கூடும். இந்நிலையில் அறிகுறிகள் இல்லாவிட்டாலும் பரிசோதனை செய்வது முக்கியம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். இது புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிய உதவுவதோடு மக்கள் தங்களது சருமத்தை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பதனையும் கற்றுக் கொடுக்கின்றது. அறிகுறிகளுக்காக காத்திருப்பது ஆபத்தானது என மருத்துவர்கள் கூறுகின்றனர். எனினும் இலவச பரிசோதனையை நீக்கும் இந்த திட்டத்தின் மூலம் அரசாங்கம் பணத்தை சேமிக்க விரும்புகிறது. ஆனால் கடுமையான நோய்கள் காரணமாக எதிர்காலத்தில் இது அதிக செலவை ஏற்படுத்தக்கூடும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். எனவே நோய் தடுப்பு நடவடிக்கைகளை குறைக்கக்கூடாது என்று அவர்கள் நம்புகின்றனர்.